உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். அவர் தான் பாருங்க நமக்கு பலனை கொடுக்கிற, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிற தேவன். அப்போ நாம் கொடுக்கல பொழுது தேவன் நம்ம இடத்துல கடனாளி ஆகிறார். நாம் கொடுத்ததை அவர் திரும்ப நமக்கு கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. நீங்க கொடுக்குறப்போ தேவன் கடனாளி ஆகிறாரு, ஆனா திரும்ப உங்களுக்கு கரெக்டா என்ன செஞ்சாரு, கொடுக்க மாட்டேங்கிறார், கொடுத்துருவாரு. கடனை தேவன் ஒருபோதும் மறப்பது இல்லை. எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் முதல் பலனானதை கொடுக்க வேண்டும். முதல் பலன் அப்படின்றது எதை குறிக்கிறது என்றால் முன்னுரிமையை குறிக்கிறது, முன்னுரிமையை குறிக்கிறது. ரெண்டாவது தாராளமாக கொடுக்க வேண்டும். தாராளம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, தாராளம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. மூன்றாவது விசுவாசத்துடன் கொடுக்க வேண்டும். விசுவாசம் என்பது தியாகம் சம்பந்தப்பட்டது. அப்போ இவை மூன்றையும் சேர்ந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். செழிப்பு நம் பங்காகிறது. முதற் பலனாக தாராள மனதுடன் விசுவாசத்தோடு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய காணிக்கையை பார்க்கிறார், அதை அங்கீகரிக்கிறார், அதை நமக்கு திரும்ப கொடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கொடுக்காம இருப்பது உங்களுக்கு இழப்பு அல்ல, உங்கள் ஆசீர்வாத கதவை பூட்டுகிறீர்கள். ஆசீர்வாத கதவை பூட்டுவதற்கான பூட்டு தான் நீங்க கொடுக்காமல் இருப்பது. நஷ்டம் வர்றது, தொடர்ந்து கடன் பிரச்சனை வர்றது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நாம் சரியான கொடுப்பது இல்லை. கொடுக்கறதுல சரியா இருக்குமா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இவைகள் எல்லாத்தையும் உடைப்பது நீங்கள் கொடுக்குற காணிக்கையும் தசமபாகம். காணிக்கை கொடுப்பதனால வர ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். உபாகமம் 28:8, உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் கொடுக்கிற பொழுது நாம் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன். நாம் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னா நான் தேவனிடத்தில் என்ன செய்கிறேன், உண்மையாய் கொடுக்கிறேன். ரெண்டாவது சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரம் போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கருடத்தில் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்து பாருங்கள், தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். காரணம், நாம் பெருக்கத்தின் தேவனுடைய கரங்களில் விதைக்கிறோம். எங்கேயோ சாதாரண ஒரு இடத்துல போடலைங்க, தேவனிடத்துல நாம் கொடுக்குறோம். மூன்றாவது தேவையை நிறைவாக்குறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். கொடுப்பதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். நிறைவு கொடுக்கிற பொழுது கிடைக்கிறது, நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. 4வது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். 4வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா சமாதானம். சமாதானத்தை போய் எங்கேயும் நம்ம என்ன செய்ய முடியாது, வாங்கிட முடியாது. கொடுப்பதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய மனதிலே, நம்ம பழகிறவங்க மத்தியிலே சமாதானம் உண்டாகுது. தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்துல கவலை இருக்காது, அது கவலை இல்லாத செழிப்பாக இருக்கும். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யமா நம்மகிட்ட இருக்கா. அதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, நம்முடைய மனதிலே சமாதானம் காணப்படும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்கள் பணத்தை விரும்பவில்லை, உங்கள் உள்ளத்தை விரும்புகிறார், உங்களை விரும்புகிறார். அப்போ நீங்க கொடுக்கறது உங்கள் அன்பு
அடையாளம். தேவன் தம் மீது வைத்த அன்பை எப்படி விளங்க பண்ணினார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த உலகத்தில் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அதுபோல தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை கொடுப்பதன் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். அப்போ தேவன் உங்கள் பணத்தை விரும்பவில்லை, உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். தேவன் உங்களை விரும்புகிறார். நீங்க தேவன் மீது அழைச்சிருக்க அன்புனால என்ன செய்றீங்க? கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கறத பார்க்கிறாரு. உற்சாகமா கொடுக்குறப்போ தேவன் உங்கள் மீது இன்னும் பிரியம் அதிகமாகிறது. அதை வாசது போல உபாகமம் 8:18 சொல்லப்பட்டபடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நமக்கு தேவன் இன்னும் அதிகமாய் கொடுக்கிறார். அதனால கொடுப்பதிலே சரியாயிருங்கள். உலகத்துல சரியா இருக்கிற நேர்மை உள்ளவனா இருக்கிறேன், சரி. கடவுளிடத்துல நேர்மை உள்ளவனா இருக்கிறேனா, வருகிற வருமானத்துல 1/10 சரியா எடுத்து வைக்கிறனா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். கொடுங்க, கர்த்தர் உங்களை